ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய இந்த திட்டங்களுக்கான நிதி அவருடைய பங்களிப்பு கடந்த காலங்களிலே நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஒவ்வொரு திட்டங்களிலுமே அது குறைந்து கொண்டே வருகிற போது நிதி இந்த சுமை யாருக்கு வருகிறது? மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. வீடு வழங்க போகும்போது அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வீட்டை கட்ட வேண்டியிருக்குன்னா அதுக்கு அதிகபட்சமாக 2,43,000 83,000 வருதுன்னா மாநில அரசு அதுக்கான முழு பொறுப்பையும் பெற்றுக்கொள்கிறது. மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய தொகை மிக குறைவாக இருக்கிறது. ஒன்றிய அரசின் திட்டங்களிலே ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பு குறைவு என்பது தொடர்ச்சியாக வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மாயை, ஒரு ஃபைனல் கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல 2023ல இந்த மாதிரி வளர்ச்சி அதிகப்படுத்தினாங்க. பட் அந்த இயரோட கடைசியில வெறும் 6க்குள்ள போயிடுச்சு. இந்த 11ன்றதே ஒரு மாயை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா அவர் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறாரு. ஏன் அது மாய உலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் அவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபி சர்க்கார் தான் அதுக்கு நாங்கள் இது கொடுக்கல. இந்த புள்ளி விவரத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்தோடு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மாய உலகத்திலே ஒரு புள்ளி விவரங்களை அளிக்கிறதா என்பதை அவர் தான் விளக்க வேண்டும். நீங்கள் எடுத்துக்கோங்க சார். நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க, ஒரு எபிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்கள் சமரக்ஷ அபியான்லேருந்து இன்றைக்கு வரை கேட்டுக்கிட்டு இருக்கோம், வரல. பண்ணியிருக்கு சார். நான் சொன்னேன்ல, சோஷியல் இம்பேக்டில் ஒவ்வொரு முறையும் நம்முடைய மாநில நிதி இருக்காங்க ஜெயராஜன் சார் திட்டக்குழு, அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சோஷியல் திட்டங்களையும் ஆய்வு பண்ணுறாங்க. மகளிர் விடியல் பயணத்தில் எத்தனை பயணங்கள் மேற்கொள்ளப்படுறோம், அது என்ன விதமான தாக்கத்தை மக்கள்கிட்ட உருவாக்கி இருக்கிறது. அவங்களுக்கு சேமிப்பு 888 ரூபா நாங்கள் சொல்லணும்னால் அந்த சேமிப்பு என்பது ஒரு மாதத்துக்கு எந்த வகையில் அவர்களுக்கு இது உதவிகரமாக இருக்குது. அவங்க மொபிலிட்டி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு மகளிர் வீட்டிலேருந்து வெளியே போய் ஒரு சுய தொழில்களை செய்வதற்கு அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தருகிறது. அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் லெவலில் அது கொடுத்துருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டத்தின் வாயிலாக பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இப்போ இன்றைக்கி குழந்தைகள் பள்ளிக்கு வரக்கூடிய வருகை அதன் மூலமாக அதிகரித்திருக்கிறதுன்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். எவ்வளவு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களுக்கு காலையில் இருக்கக்கூடிய இந்த ஆங்ஸைட்டி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது குறைகிறது. ஒரு காலையில் ஒரு குழந்தையை தயார் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஆங்ஸைட்டி இல்லை, பள்ளியினுடைய வருகையில் மட்டுமில்லை நேரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் குறித்த முறையான ஆய்வுகள் அவர்கள் செய்து தந்திருக்கிறார். ஒன்றிய அரசு மாநில அரசு திட்டங்கள் பங்கீடு திட்டங்கள் மற்றும் ஒவ்வொரு திட்டங்களையும் தமிழ்நாட்டோட மாநில அரசோட நிதி பங்கீடு அதிகரிச்சுட்டே வருது. ஒன்றிய அரசு இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதித்துறைமுறை எவ்வளவு மிகப்பெரிய பழுவை ஏற்றிட்டே வந்து சார். ஸ்டடி இன்க்ரீஸ் பண்ணி இல்லை, ஓப்பன்லேயே நம்ம சொல்கிறோம். இப்போ கடந்த முறை கூட நாங்கள் போயிருக்கும்போது அதை பற்றியான பேசணும். இப்போ நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தேன். அப்போ சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் அன்றைக்கி என்ன வந்தது, 75% மத்திய ஒன்றிய அரசு தரும், 25% தான் மாநில அரசு கொடுக்கணும். இன்றைக்கி 60-40 மாறிடுச்சு. அப்புறம் அது 50-50 மாறுது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுது, ஒன்றிய அரசினுடைய நிதி முழுமையாக நிறுத்தப்படக்கூட்டு மாநில அமைப்பு சுமையில் இந்த பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா, பிஎம்ஏஒயில் இருக்கக்கூடிய வீடு வழங்கக்கூடிய திட்டங்கள், இந்திரா காந்தி அம்மையார் பேரில் இருக்கக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கக்கூடிய திட்டம் 1500 அவங்க 200 தான் கொடுக்கணும், நம்ம 1000 கொடுப்போம். ஆக இந்த திட்டங்கள் எல்லாமே நீங்கள் ஓவர பீரியட் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய இந்த திட்டங்களுக்கான நிதி அவருடைய பங்களிப்பு கடந்த காலங்களிலே நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஒவ்வொரு திட்டங்கள்லையுமே அது குறைந்து கொண்டே வருகிற போது நிதி இந்த சுமை யாருக்கு வருகிறது? மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வீடு வழங்க போகும்போது அன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வீட்டை கட்ட வேண்டியிருக்குன்னா அதுக்கு அதிகபட்சமாக 2,43,000 83,000 வருதுன்னா மாநில அரசு அதுக்கான முழு பொறுப்பையும் பெற்றுக்கொள்கிறது. மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய தொகை மிக குறைவாக இருக்கிறது. எனவே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் ஒன்றிய அரசின் திட்டங்களிலே ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பு குறைவு என்பது தொடர்ச்சியாக வருகிறது. அது மாநில அரசினுடைய நிதி ஆதாரங்களில் மிகுந்த சுமையை ஏற்படுத்தும்.